அண்ணாமலை அவர்கள் கடந்த வாரம் என்று நினைக்கிறேன் டெல்லி சென்றார். மீடியாலாம் என்ன ரிப்போர்ட் ஆச்சு? அமித்ஷா அவர்களை சந்திக்க போனார். என்ன நடந்துச்சுன்னு மீடியாவில் ரிப்போர்ட் ஆச்சு? டெல்லிக்கு போனது வந்துட்டு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒழுங்காக வேலை செய்யலை, வேஸ்ட் பீஸ் பேசுகிறது ரொம்ப மென்மையாக பேசுகிறாரு. ஆக்ரோஷமாக இருந்தால் தான் பிஜேபி இங்கே வளர முடியும். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரே வழி, பொருத்தமான தீர்வு. அதனால் நயனார் நாகேந்திரன் அவர்களை நீக்கிட்டு அண்ணாமலை அவர்களை போட போகிறாங்க தலைவராக. நான் ஷோவில் என்ன சொன்னேன்? வாப்பா, டிடிவியை பிரித்து விட்டது நீதான். அவர் தேவையில்லாமல் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. போய் பேசி சமாதானம் பண்ணி என்டிஏ கூட்டணிக்கு அழைத்து வரவும். பார்த்தார டிடிவியை விருந்தே வச்சுருக்காங்க. நட்பு ரீதியான சந்தீப் சார் தெரியும் எங்களுக்கு என்ன நட்புன்னு. இல்லை அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்தோன்னையுமே ஒருவேளை நம்ம சார் சொன்னது தானோ அப்படின்னு தான் கனெக்ட் ஆச்சு. இந்த நேரத்தில் என்னம்மா நட்பு? சரி, நட்பு ரீதியான சந்திப்பு முடிச்சோடனே இதுக்கு டெல்லி போகிறாரு. அப்போ தான் சார் எனக்கு வந்து சந்தேகமே ஆரம்பிச்சு. அப்போ என்ன சொல்லியிருப்பாரு சார் டிடிவி? ஏதாவது டேர்ம்ஸ் வச்சுருப்பாரு. அண்ட் இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அணியோட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம். கட்சிகளை இணைக்கிறதுக்காக பிஜேபி தலையிடுவதில் ஒன்றும் தவறில்லையே அப்படின்னு சொன்னார் முந்தா நாள். அவங்க கட்சி பிரச்சனை அவங்களே எப்படி தீர்த்துக்க முடியும்? அடடே, தவறு இல்லையே. துரோகியை பழிவாங்காமல் விட மாட்டேன்ட்டு ஏன் பேசலை? அவ்வளோ பேரும் ஒன்றா வரப்போகிறாங்கன்ட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நான் சொல்லி? 2 மாதமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. மொத்த பேரும் வந்துடுவாங்கன்னு சொன்னேன்னா திமுக ஜெயிக்கும், எது வேண்டுமானாலும் நடக்கும், திமுகவோட கூட்டணி சேருவீங்களான்னா நடக்கலாம் அப்படின்னு சொன்ன பன்னீர் இப்போ என்ன பேசுகிறாரு? சசிகலாவும் வர்றாங்க. ஷில் கேம்பெயின் ஃபார் என்டி, டேடி அண்ட் சன் வில் ஜாயின். அதான் மாம்பழத்தை பிடுங்கிட்டாங்களே. இப்போது ரஃப்பாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். கொங்கு சீல்டு, ஓகேவா? கொங்கு இவங்க தான் முடியாதாங்க. அதை மீறி வந்து இதை ஆட்டையை களைச்சி விடலான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் ரெடி பண்ணாங்க. அந்த அன்பு கூட்டம் இப்போ எந்த முச்சந்தியில் நிற்குதுன்றதை பார்த்துட்டோம். சரியா? அண்ணா விஷன் என்னன்னு கேட்குறாங்கன்னா பேசவே மாட்டேங்கிறாரு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையோட வெற்றி பெறும் நேற்று இப்போது இது வரைக்கும் இருக்குது. எடப்பாடி முதல்வராக வரமாட்டேங்குது. ஓகே, சொல்ல மொத்தமாக அதை பிடிச்சி விடுவாங்க. கொங்கு சீல்டா. வட தமிழகத்தில் எந்த சமூகத்தினரின் வாக்குகள் அதிகம்? வன்னியர், தலித்துகள். சரியா? டேடி அண்ட் சன் வந்துட்டாங்கன்னா வன்னியர் வாக்கு எந்த போயிட்டு வரும்? என்டிஏ. அது போக திரு சிவி சண்முகம் அவர்களே அந்த சமூகத்தின் செல்வாக்கு மிக்க தலைவர். வந்துடுமா? தலித் மக்கள் வாக்கு யாரிடம் இருக்கிறது, யாருக்கு செல்லும்? விசிகே. விசிகே, ரைட்டா? அதில் முக்கால்வாசியை விஜய் எடுக்க மாட்டாரா? எடுப்பார். அப்போது அந்த வாக்குகளை பூரா விஜய் எடுத்துன்னு போயிடுறாரு. அங்கே மீதி இருக்கிற 50% எது? வன்னியர்ஸு. அது இங்கிட்ட வந்துடுது. நார்த்து கவர்டா. இப்போ மீதி இருக்கிறது இங்கே சவுத்து. அண்ணன் ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி இங்கிட்டு தான் வர்றாங்க. தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்கு வந்து விட்டதா? சும்மாவே அவங்க பிஜேபி பக்கம் தான் இருக்காங்க. எங்கள் பேரை மாற்றி கொடுத்தீங்க, அதனால் நாங்கள் ஐயராயிட்டோம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே ரொம்ப லாயலாக இருக்காங்க. இது வந்து 2015 இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா. ஸோ அவங்க இங்கிட்ட வந்துடுவாங்க, ரைட்டா? மீதி சவுத்தில் யார் அதிகம்? முக்குலத்தோர். ஓபிஎஸ், டிடிவி, ஸ்மால் மம்மி. ஓகே, வேறு யார் இருக்கிறார்கள்? நாடார்ஸ். பொன்னார் இருந்தாருன்னா அங்கே அதுக்கும் தமிழிசை. இப்போது இது போக எந்த சமூகத்தின் வாக்கு அல்லது எந்த பகுதியில் திமுக செல்வாக்காக இருக்கிறது சொல்லுங்கள். அவங்க வெற்றிக்கு ஒரு பெரும்பாலும் உதவுச்சுன்னா இளைஞர்கள் வாக்கு தான். ஏன்னா இளைஞரணியை வச்சு தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கதை முடிஞ்சா? இதுதான் அமித்ஷா கால்குலேஷன். அதோட நீட்சி தான் அண்ணாமலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிட்ட வந்துடுது. ஸோ டிடிவிலாம் வந்து ஓகே நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு அறிவிக்கிறாருன்னா அது டென்டேட்டிவாக எப்போ சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? ஜனவரி. தை பிறந்தால் வழி பிறக்கும். தமிழகத்துக்கே வழி பிறக்கும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் டாமி தன் வேட்டையை தொடங்கிவிடும். எப்படி ஜெயிப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள்? சரி சார், மொதல் அரெஸ்ட் யார் தான் சார்? தட்ஸ் டைசி. இப்போது யார் யாரெல்லாம் சிக்க போகிறாங்கன்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. அப்ரூவ் ஆவரியா, அரெஸ்ட் ஆவரியா? ஸோ அதை பார்த்து ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க அரெஸ்ட். செந்தில் பாலாஜி தூக்குனா ஒரு 60 தொகுதி போச்சா? நேரு தூக்குனா ஒரு 20 தொகுதி போச்சா? மூர்த்தி தூக்குனா ஒரு 20 தொகுதி போச்சா? எம்ஆர்கே தூக்குனா ஒரு 10 தொகுதி போச்சா? இப்படி சேர்த்துக்கிட்டே வந்தேன்னா ஒரு 80-90 தொகுதி போச்சா? அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற இடத்துலலாம் அடி, காங்கிரஸ் நிற்கிற இடத்துலலாம் துவம்சம் பண்ணுவாங்க. எப்படி ஜெயிப்பீங்க? மீதியை பிளாஸ்ட் பார்த்துக்குவார். அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? திஸ் இஸ் ஹவு தே ஒன் பீகார். திஸ் இஸ் ஹவு தே ஆர் வின்னிங் எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ். அவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாக்காளர் திருத்தத்துக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பார்டரில் 200 ஓட்டு, 300 ஓட்டு, 1000 ஓட்டு, 1500 ஓட்டு, 2000 ஓட்டு, இந்த பார்டரில் கூட நீ மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் அந்த மிஸ் ஆகிற மாதிரியான வாக்கை பூரா தூக்கிடுறது.
ஆனால் திமுக தரப்புலேயும் வந்துட்டு எல்லா வாக்கும் எடுக்கிறதுக்காக இந்த மடிக்கணினிகளை கொடுக்க போகிறாங்களாம் டிசம்பர் 12 இந்த மாதிரி வந்துட்டு அவங்களும் திட்டங்கள்லாம் முன்னெடுத்துட்டு வராங்களே சார். அதுவும் சரி, மகளிர் உரிமை தொகை ரெண்டும் சரி, இது வாக்குகளாக அறுவடை ஆகாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், மடிக்கணினி பூரா அங்கிட்டு போயிடும். அதுலேயும் நீங்கள் கொடுக்குற லேப்டாப்பை வாங்கி விஜய் வீடியோ பார்த்துட்டு இருப்பான். திமுகக்கு எதிராகவே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எஸ், அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவான். அதிலே எடிட்டிங்க உட்காந்து போயிட்டு ஐடி விங்க அதில் ஒர்க் ஆகிடுங்க. அது யூஸ் ஆகாது. தட் வாஸ் அ பேட் மூவ். எனக்கு எவன் ஐடியா கொடுத்ததுன்னு தெரில. சரி, முடிச்சு போச்சு, ட்ராப் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நீங்கள் ஒரு செலக்ட் ஃபியூக்கு கொடுத்து மீதி இருக்கிற எல்லாரையும் உங்கள் எதிரியாக்குறீங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆகி போனவன் காண்டா வர மாட்டானா? ஏன்டா டேய், போன வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கும்ல. இல்லை சார், இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கொடுக்கறதுனால அப்போ அடுத்து படிக்கிறவனுக்கு தானே சார் ஹெல்ப் ஆகும். முடிச்சு போகிறவனுக்கு கொடுத்து என்ன சார் பயன்? அடுத்த வேலைக்கு போயிட்டேன்னா ஏதாச்சும் ஏதோ ஒரு காரணம். இல்ல, அவங்களுக்கு தான் சார் 18 வயசு. ஷீஸ் ரைட். ஃபஸ்ட் இயர் 17 ரைட்டா, 18 வயசு முடிஞ்சவொடனே அவனுக்கு கொடுக்கலான்ட்டான். அவன் பூரா இங்கே இருக்கான். இன்னொன்று, நீங்கள் கொடுக்குற லேப்டாப்பை வச்சு ரீல்ஸை போட்டு அட்டி எப்படி கும்ம போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ நாள் ஃபோனில் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பான் எடிட்டிங்க. இப்போ நல்லா அடோபி ப்ரீமியர்லாம் இன்ஸ்டால் பண்ணி நல்லா கும்முன்னு பண்ணுவாங்க. அது ஏஐலாம் வருதான் ஜென்ரேட் பண்ணி. அது உதவாது. அப்படியே ஃப்ரீ வைஃபையும் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போட்டுப்பாங்க பசங்க, ரீசார்ஜ்லாம் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் வந்து நான் முதல்வனா தவ புதல்வனா தமிழ் புதல்வன் அதில் தராங்களா, 1000 ரூபா தராங்களா, அதில் வாங்கி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வீடியோ போட வேண்டியதான். அது ஒன்று. இரண்டாவது, இந்த மகளிர் உரிமை தொகை. கண்டிப்பாக திஸ் இஸ் நேச்சுரலி ஹியூமன் சைக்காலஜி. 22 மாதமாக நீ ஏன் கொடுக்கல எனக்கு? இதுதான் ஃபஸ்ட்டு தாட்டு ஒரு மைண்டில். இன்றைக்காவது கொடுக்குறாங்களேன்னு நினைக்க மாட்டாங்க. நான் அன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுத்தேன்ல, ஏன் கொடுக்கல? அப்படியே இருந்தாலும் 1500 ரூபா நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இபிஎஸ் மோடியை வச்சு பேசலாம். புது ஐட்டத்தை தூக்கி வீசுவாங்க. எப்படி சமாளிப்பீங்க? சார் அதே பண்ணுறாங்க. நம்ம இவர்கள் ஓபிஎஸ்சியும் போய் மீட் பண்ணியிருக்காரு சார். ஓபிஎஸ் டன்னு அவங்கள்ட்ட தான் நேராக பேசிட்டாங்களே. முரண்டு பிடிக்கிறது யார்? டிடிவி தினகரன் அவர்கள். நீ தானே தூண்டி விட்ட, போய் பேசி கூட்டு வா. அவரும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லிட்டார் சார். அதாவது நான் வெளியே வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்கிறது வருத்தம் அளிக்குது. நம்மளை அவள் தான் காரணம், இதை கண்டுபிடிச்சிட்டிங்களேன்னு வருத்தம் அளிக்குதுன்றது சொல்ல விட்டார். எனக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், டிடிவி இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பொலிட்டீஷியன். அவர் பண்ணதிலே பெரிய ஸ்லிப் இதை தான் ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. கூகுளில் தேடிப்பார் ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஒன்று அறியாமல் உண்மை வெளில வந்துடும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீ பேசினாலும். அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிஜேபி நல்லா இருந்துச்சு, நைனாருக்கு கட்சி நடத்த தெரிலன்ட்டு அவர் சொன்னார்ல, தட் இஸ் ஃப்ராய்டியன் ஸ்லிப். உன் கட்சி வேலையை பாரு பஸ். நீ அவங்க கட்சி எப்படி நடந்தா என்ன? உன்ட்ட சர்டிஃபிகேட் கேட்டாங்களா? அவ்வளோ பெரிய பிஜேபி தலைமைக்கு யாரை தலைவராக போடணும்னு தெரியாதா? அப்போது இதான் ஃப்ராய்டியன் ஸ்லிப். அவர் அறியாமல் யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ அவர் பேரை சொல்லிட்டார். ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறார் சார், தாவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சுன்னா என்டிஏ 3வது இடத்துக்கு தள்ளப்படும் சொல்லி. அது போன வாரம், நான் சொல்கிறது இந்த வாரம். 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்படி தான்ப்பா. ஏன்ப்பா நான் உன்ட்ட இப்போ எப்போ சொன்னேன், எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது மணிக்கு மாறுதல்கள் நடக்கும், டிசைனாக குட்டிக்காரன் அடிப்பாங்க. நான் சொன்னேன்னா இந்த விருந்து வந்து நைட் நடந்திருக்கு. அதான் விருந்து அப்புறமா நடந்திருக்கு. இது வந்து விருந்துக்கு முன்னாடி வந்தது. டிசைனாக குட்டிக்காரன் அடிப்பாங்கன்னு சொன்னேன்னா இப்படி அடிக்கிறாங்க தெரியுதா? இன்னும் ஒரு 2 நாள் போயிட்டு வந்த உடனே மோடிஜியை போல ஒரு சிறந்த ஆளுமையை இந்தியா பார்த்தது இல்லை. சரி, அப்படி என்னதான் சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சமாதானப்படுத்தியிருப்பாரு? அண்ணே 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், சொன்ன கேட்டுக்கண்ணே, புரிஞ்சுக்கண்ணே, நீயாவது ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேனே, நான் ஐபிஎஸ் அதிகாரிண்ணே, அசிங்கமாக இருக்குண்ணே, இவ்வளோதான். அடுத்து புதுச்சேரி அரசியல் சார். இன்னைக்கு அங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு பேசுவோம். லஜக் கட்சி தலைவர் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நாங்கள் தாவேக்கா கூடயும் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் வந்து தாவேக்காவுக்கு எதிராக பேசிக்கிருந்தாரு சார். அவர் புதுசு அரசியலுக்கு, ஓகே, யங் பொலிட்டீஷியன், ஆஸ்பிரேஷனல் பொலிட்டீஷியன். பிஸ்னஸ் மாதிரியே இதுவும் ஈஸின்னு நினச்சிட்டு வந்துட்டார். தாவேக்கா கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. மச்சான் விடுவாரா? நீ கூட்டணி சேர்ந்து நீ பாண்டிச்சேரிக்கு சிஎம் ஆகிடுவ. அவர் இங்கே டெபாசிட்டை எடுத்துகிட்டு உட்காந்துருப்பார் தமிழ்நாட்டில், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இன்னொன்று, அப்புறம் இதுக்கு தாவேக்கா விமர்சனம் பண்ணுறீங்க? அதான் ஒன்றுமே புரியல. அவங்களோட நிலைப்பாடு என்னன்றது அவங்களாவது கிளியராக இருக்காங்களான்னு தெரியல. அவங்க கிளியராக இருந்தால் ஏன் இப்படி பேசுகிறாங்க? அவங்களும் கிளியராக இல்லை. இந்த சமூகத்தை பற்றிய ஒரு தாழ்ந்த மதிப்பீடு தான் இதெல்லாம் என்று நான் பார்க்கிறேன். பணத்தை தவிர உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அப்போலாம் பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டு தானே செய்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க பாஸ், அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் அம்பானி பிரைம் மினிஸ்டர் ஆகல? ஏன் அடானி பிரைம் மினிஸ்டர் ஆகல? அவங்க ஆகலை. ஆனால் அவங்க கொடுத்த நிதி பாஜக வின் பண்ண வச்சிருக்குல்ல. அதுதான் பண்ண முடியும். நீங்களும் கொடுத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. யூ கேன் பி கிங் மேக்கர்ஸ், யூ கேனாட் பி தி கிங். புரியுதா? எம்ஜிஆருக்கே கை வரலப்பா புதுவை, ஆங்கில அரசுக்கே கை வரவில்லை. அதனால தானே கடைசி வரைக்கும் ஃப்ரெஞ்சு ஆளுகையில் தானே இருந்தது. அது எம்ஜிஆருக்கு கை வரவில்லை, ஜெயலலிதாவுக்கு கை வரவில்லை, கருணாநிதிக்கு கை வரவில்லை. அவ்வளோ ஏன் பாஸு தோட்டத்துக்கு வந்தியா? தைலபுரத்துக்கு அங்கேருந்து எவ்வளோ தூரம்? 25 கிலோமீட்டர். பெரும் பகுதி வன்னியர்கள். தமிழ்நாட்டில் சண்டை போடுறதுக்கு பாண்டிச்சேரியில் முதல்வராகிறது ஈஸியா?
30 தொகுதி ஏன் முடியல அவரால்? அந்த ஊருக்காரன் தான் ஆக முடியும். நீங்கள் இங்கேருந்து போய் லஜக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து சிஎம் இல்லைன்னு நினைப்பா உங்களுக்கு? அவ்வளோ மொக்கையாப்பா பாண்டிச்சேரி ஜனங்க. லட்சிய ஜனநாயக கட்சின்னு சொல்லியிருக்கேன் சார் உங்களை. லஜக் சுருக்கி சொல்கிறேம்மா. மென்மையான கண்டனங்கள் அரசியல் அரட்டைக்கு. உங்களுக்கு அந்த பணம் இல்லைன்னா உங்களுக்கு எங்கேருந்து இந்த துணிச்சல் வருது? அதுவும் வாழும் காமராஜரை வீழ்த்தலான்னு நினைக்கிறீங்க பாருங்க நீங்கள். அவரை வாழும் காமராஜர்னு சொல்கிறாங்க. சொத்துப்பட்டியில் போய் பார்த்தா பல கோடி வச்சிருக்காரு, வாழும் காமராஜர். தம்பி போய் 5 நிமிஷம் பேசணுன்னா வாழும் காந்தின்ற நீ பார்த்தா சி இந்த மனுஷனா அப்படின்னு தொல்னு இது வரைக்கும் ஆஃப் ஹேண்ட் சட்டை இது வரைக்கும் போட்டுருப்பார். ஆமாம், பார்க்க காமராஜர் மாதிரியே தான் அப்படி தான் இருப்பார். சில விஷயங்களை சொல்ல முடியாது, நிறுத்திக்குவோம் அதோட. போதும் அந்த காமராஜரோட புகழ். அவரை வீழ்த்திருவீங்களா நீங்கள்? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இருந்தாலும், எப்போ எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறான்றது அவருக்கே தெரியாது. ஊர்னவர் அங்கேயே அவருக்கு எதிராக நீங்கள் போய், அதுவும் அவருக்கு அநேகமாக இது கடைசி டேர்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? முதுமை இடம் கொடுக்காது அடுத்தது 31 தேர்தலுக்கு. அவர் லாஸ்ட் டைம்ப்பா எனக்கு போதும்ப்பா அப்படின்ட்டு விட்டு போயிடுவார். நீங்கள் அவருக்கு 48 மணி நேரம் கெடு கொடுக்குறீங்க. ஹீஸ் தி சீஃப் மினிஸ்டர். ஹீஸ் தி சீஃப் மினிஸ்டர் வித் தி சப்போர்ட் ஆஃப் பிஜேபி. இந்தியா பூரா கேஸ் போடுவாங்க உங்களுக்கு. மற்றவங்களுக்காவது அந்த ஊரில் தான் போடுவாங்க. உங்களுக்கு இந்தியாவை பூரா கேஸ் போடுவாங்க. கேரளா இடியில் மட்டும் 30 கேஸ் இருக்குது மார்ட்டின் மேலே, தெரியுமா? இந்தியா பூரா இருக்குது கேஸு. இந்த பாண்டு மட்டும் இல்லைன்னா நேரம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எதுக்கு எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க? இங்கே சொல்கிறது தான் அங்கேயும். நான் அவ்வளோ முட்டாளா ஜனங்க சார். நீங்கள் எப்போ பாரு திமுகவை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. முதலீடு வரல, ஒன்றும் வரல, சும்மா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஜூனியர் குப்பண்ணாவுக்கு பிரியாணி வாங்குறியா சார்? முதலீடு பண்ணுறாங்க சார் ஜூனியர் குப்பண்ணா. 100 crore இன்வெஸ்ட்மெண்ட்டு 300 பேருக்கு வேலை கிடைக்குதான். அதே மாதிரி இன்னொரு நிறுவனமும் பண்ணுறாங்க, அனில் சேமியா. அடுத்து முதலீடு பண்ணுற நிறுவனங்களோட பேரை சொல்லவா? சொல்லுங்கள் சார். பொம்மி நைட்டிஸ், மான்மார் குடைகள், ராம்ராஜ் காட்டன் வேட்டிகள். அதெல்லாம் முதலீடாக தெரியலையா? மைசூர் பாக்காரன்ட்ட வாங்குறீங்க, இப்போ அடுத்து பிரியாணி கடைக்காரன்ட்ட வாங்கிறீங்க. இதெல்லாம் முதலீடாப்பா. இது எனக்கு ட்ராமா பண்ணுறதுனாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக பண்ணுங்கள் ட்ராமா. ஜூனியர் குப்பனா முதலீடு பண்ணியிருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, அப்புறம் எதுக்கு ஸ்பெயினுக்கு போனீங்க? ஏங்க அதுக்கு லாஜிக்கலாக பண்ண மாட்டிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிவு வளர்ச்சி குன்றிய ஒரு நபரை நீங்கள் தொழில்துறை அமைச்சராக போட்டால் என்னென்னலாம் நடக்கிறது தெரிகிறதா? அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? சார் இப்போ அது ஒரு பிஸ்னஸ்ஸு. அவன் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் கூகுளை கூட்டின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறான். 15 பில்லியன் டாலர். நீங்கள் அனில் சேமியா, பொம்மி நைட்டி, மைசூர் பாகு. இல்லை சிரிக்க மாட்டாங்களாப்பா? இது தெரியல பார்த்தியா உங்களுக்கு? இல்லை சார், மக்களே நம்ப வச்சிட்டாங்க சார் இதெல்லாம் முதலீடுன்னு சொல்லிட்டு. அது என்னப்பா முதலீடு? பிரான்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அது முதலீடாப்பா? நீ கூட நாளைக்கு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நீ கூட பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். நீ முதலீட்டாளரா? பிரிகேடை முதலீடு நாங்கள் ஞாபகம் இருக்கா? சார் அனில் சேமியாவை சொல்கிறாங்க, நீங்கள் பிரிகேடை சொல்கிறீங்க. நான் அந்த தொழிலை நான் குறைச்சி பேசலாமா? பொம்மி நைட்டியாக இருக்கட்டும், அனில் சேமியாவாக இருக்கட்டும், அந்த குப்பனாவாக இருக்கட்டும், நான் அதை குறைச்சி மதிப்பில்லை. பட் ஹுண்டாய் முதலீடா, BMW முதலீடா, செயின்கோபைன் முதலீடா, ஃபோர்டு முதலீடா, அனில் சேமியா முதலீடா? சார் இவங்களாம் உள்ளூர்காரங்க சார். இதுல என்னையா முதலீடு இருக்கு? இவங்க பிசினஸ் பண்றாங்க. ஆமா, இதுக்கு எதுக்கியா ஸ்பெயினுக்கு போனீங்க அனில் சேமியாட்ட காசு வாங்குறதுக்கு? அப்ப நீங்க சவுக்கு மீடியாவே சொல்லாமே, 10 பேருக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கோம். எஸ் அஃப்கோர்ஸ்ங்க, நான் ஒரு தொழிலதிபர். ஃபீல் ஆயிட்டேன் இப்போ. ஆமா, எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா இல்லையா? எதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு நிதி உதவி பண்ணா, உள்நாட்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் நிதி உதவி பண்றோம். எதுக்கு ஸ்பெயினுக்கு போனேன் சொல்லு, பதில் சொல்லு. அமெரிக்காவில் எதுக்கு போய் சைக்கிள் ஓட்டினேன்? நீ ஓன் தூட்டில் போயிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன். எங்க தூட்டில் போனால் கேட்பேன். ஏதோ ஒரு ஸ்குரில் சேமியானா கூட நீங்க அமெரிக்காவுக்கு போனதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். இது ஒருவேளை இந்த முதலீடு சொன்னீங்களே நீங்க, தாவேகாக்கு போட்டியா இருக்குமா? அது இதுதான் தவறான காரியம். சொல்லுப்பா, லாஜிக்கலாக இருக்கா? கம்பெனியை நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம் பாரு, நீ இனிமேல் உன் கட்சியில் ஏன் இருப்பான் அப்படின்னு. சரி, நாளை பெருந்தலைவர் விஜய் அவர்களோட எழுச்சி உரையை பற்றி விரிவாக பேசுவோம்.